கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி டெல்லியில பெய்த கனமழை காரணமாக அங்க இருக்கக்கூடிய ஐஏஎஸ் பயிற்சி மையத்துடைய அடித்தளத்துல அதிக அளவு தண்ணீர் புகுந்து பயிற்சி மாணவர்கள் உயிரிழந்த சோக சம்பவத்தோட தடம் காய்வதற்கு முன்னாடியே கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழை காரணமாக முண்டக்கை, சூரல்மலை உள்ளிட்ட கிராமங்கள்ல நள்ளிரவு ஏற்பட்ட நிலச்சரிவால ஏராளமான மக்கள் புதையுண்ட நிலையில உயிரிழந்தவர்களுடைய உடல்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருது. தினமும் இதை நம்ம செய்தியா பார்த்துட்டு வரோம். தொடர்ந்து பெய்து வரக்கூடிய மழைக்கு மத்தியில மீட்பு பணிகளும் தொய்வில்லாம நடைபெற்று வரதையும் பார்க்கிறோம். இதனிடையே முண்டக்கை பகுதியில நிலச்சரிவில் சிக்கி புதையுண்டவர்களை தெர்மல் ஸ்கேனர் தொழில்நுட்பம் மூலமா தேடும் பணியில இஸ்ரோவும் கைகோர்த்திருக்குது. இப்படி ஒரு துயர சம்பவத்துல இருந்து இன்னும் எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, எத்தனை பேர் காணாம போயிருக்காங்க அப்படிங்கிற துயரம் நீங்காம இருக்கக்கூடிய இந்த சூழல்ல தான் வட இந்தியாவில் மற்றொரு துயர சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. இமாச்சல பிரதேசத்தின் குலு, சிம்லா, மண்டி மாவட்டங்களில் ஏற்பட்ட மேக வெடிப்பில் சிக்கி 45 பேரை காணவில்லை அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்குது. தொடர்ந்து அங்கு மீட்பு பணிகள் எல்லாம் முடுக்கி விடப்பட்டிருக்குது. மேக வெடிப்பு காரணமாக தான் இவ்வளவு பேர் காணவில்லை அப்படின்னா எவ்வளவு மழை பொழிந்திருக்கும் அப்படின்னு நம்மளை யோசிக்க தோணுது. அப்போ மேக வெடிப்புனா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ மேக வெடிப்பு என்றால் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். பெரும்பாலும் மேக வெடிப்பு அப்படிங்கிறது மலை பிரதேசங்கள்ல ஒரு இயற்கை நிகழ்வாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாகவே பார்க்கப்படுது. சுமார் 20 to 30 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல 1 மணி நேரத்துல 10 சென்டிமீட்டருக்கு மேல மழை பொழிவு ஏற்பட்டா அதை தான் மேக வெடிப்பு அப்படின்னு சொல்லி கணிக்கப்படுது வானியலாளர்கள் தரப்புல. அதுலயும் தென்மேற்கு பருவமழை காலத்துல மேக வெடிப்பு அப்படிங்கிறது பொதுவா நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்லப்படுது. பருவமழை காலங்கள்ல கனமான தண்ணீர் துளிகளோட மேகம் நகரும் போது தரையிலிருந்து மேல் எழும்பக்கூடிய வெப்ப காற்று என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மழை துளியெல்லாம் கீழே விழுந்து விடாத வகையில தடுக்கும். கிட்டத்தட்ட மேகத்திலிருந்து வெளியே வந்துவிடக்கூடிய நீரையும் திருப்பியும் மீண்டும் மேகத்திற்குள்ளேயே இந்த வெப்ப காற்று என்ன செய்யும்னா உள்ள அனுப்பிடும். இதனால தண்ணீர் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்பவே கனமாயிடும். இது போன்ற கனமான தண்ணீர் துளிகளை மேகத்திற்கு அனுப்பும் வெப்ப காற்று அழுத்தம் ஒரே நேரத்துல மொத்தமா மழையா கொட்ட வைக்கும். இந்த மழை அப்படிங்கிறது வழக்கமான மழை போல துளி துளியா இல்லாம அருவி போல கிட்டத்தட்ட ஒரே இடத்துல ஒரேடியா கொட்டிடும். இந்த சமயத்துல அதனுடைய வேகமும் வீரியமும் ரொம்ப அதிகமா இருக்கும். இதோடு காற்றின் வேகமும் சேரும் போது அதனுடைய வீரியம் இன்னும் அதிகமா இருக்கும். இதனாலதான் மேக வெடிப்பால திடீர் வெள்ளப்பெருக்கு, கடுமையான நிலச்சரிவு, அதிக அளவிலான இடி மின்னல் போன்றவையெல்லாம் ஏற்பட்டு சில மணி நேரத்திலேயே அந்த குறிப்பிட்ட இடத்துல பெரும் சேதங்கள் ஏற்படுது. இதுதான் மேக வெடிப்பு. இது போன்ற மேக வெடிப்பு ஒரு குறிப்பிட்ட பகுதியில திடீர்னு ஒரு அதீத கனமழை பெய்யுறது, வழக்கத்திற்கு மாறான அதிக மழை பொழிவு, இது போன்ற சம்பவங்கள் எல்லாமே எதற்கு காரணமா பார்க்கப்படுதுன்னா மரங்கள் அழிப்பு, காடுகள் அழிப்பு போன்ற இயற்கைக்கு மாறான புவிய வெப்பமாக்கக்கூடிய நிகழ்வுகளை தூண்டும் நிகழ்வுகளாகவே இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் குறிக்கிறாங்க சூழலியல் ஆய்வாளர்கள். இதனால இனி வரக்கூடிய காலங்கள்ல இயற்கை வளங்களை காத்து வருங்கால சந்ததிகளை நாம என்னெல்லாம் இயற்கை வளங்களை கண்டு ரசிச்சோமோ அதை அவங்களும் கண்டு ரசிக்கிறதுக்கு அவங்க வாழ வழிவகுக்கும் வகையில மத்திய மாநில அரசுகள் என்ன செய்யணும் அப்படின்னா சூழலியல் நிபுணர் மாதவ் காட்கில் அறிக்கை, கஸ்தூரி ரெங்கன் பரிந்துரை இதையெல்லாம் அமல்படுத்தப்படும் பட்சத்துல இது போன்ற எந்த ஒரு சம்பவம் நடைபெறாது அப்படின்னும் இயற்கை மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையா பார்க்கப்படுது.